கர்நாடகாவை பொறுத்தவரை கவுடா சமூகம் தர்மஸ்தலாவை கைப்பற்றியிருக்கிறது, லிங்காயத்தர் சமூகம் மாதேஸ்வரம் மலையை கைப்பற்றியது. இதுதான் இங்கே நடக்கிறது. மாதேஸ்வரம் மலை திருத்தலம் கர்நாடக அரசுக்கு சொந்தமானது, தர்மஸ்தலா தனிப்பட்ட வீரேந்திர ஹெக்டேக்கு சொந்தமானது. அதனால தான் நான் சொல்கிறேன், அங்கே தனி முதலமைச்சர், தனி பிரதமர், தனி அமைச்சர் பெருமக்கள், இலாக்காக்களே வேற, பல லட்சம் கோடிகள் அங்கே கொள்ளையடிக்கப்பட்டது. இங்கே தான் அரசியல் பதிந்து கிடக்கு. சிவகுமார் துணை முதலமைச்சர், வீரேந்திர ஹெக்டேக்கும் நெருக்கமான பழக்கத்தில் இருப்பதால் கோயிலை காப்பாற்றுவதற்கான அனைத்து அரசியல் முயற்சிகளும் இதுதான் அங்கே பிரச்சனை. நெருக்கடிகள் எல்லா பக்கமும். இந்த வழக்கை ஊற்றி மூடிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தர்மஸ்தலா கர்மஸ்தலா என்று பேசிக்கொண்டிருந்த இந்த கண்டனை இழுத்து முடிச்சிட்டாங்க. சித்தராமையா ஆல்ரெடி சமூக நீதி பேசக்கூடிய ஒரு பெரியாரிஸ்ட், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே சிவகுமார் முழுக்க அவர் கவுடா சமூகத்தை சார்ந்தவர். இப்போ 2 பேருக்கும் அதிகார போட்டி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால சிவகுமார் முதலமைச்சர் என்ன செய்கிறார், துணை முதலமைச்சர் கோயிலை காப்பாற்றி ஆகணும், கோயிலுக்குள்ள களங்கத்தை தொடச்சாகணும். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தர்மஸ்தல விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த புகாரை அளித்தவர் பொய் புகார் அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சென்னையாங்கிறவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? லீமா விசில் பவர், இதுக்கு முன்னாடி அவருக்கு அதை பேரை வச்சுருந்தாங்க. நம்ம தான் முதல் சின்னையாங்கிறத அறிவித்தோம். அவர் ஒரு பறையர்குடியை சார்ந்தவர். இங்கே பிணங்களை எரிப்பதும் புதைப்பதுமாக மட்டுமல்ல, கழிவறைகளை கழுவக்கூடியவர், அசுத்தங்களை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை 1988லேருந்து 2014 வரை செய்தவர். மனைவி, மகள்கள், பிள்ளைகள்லாம் உண்டு. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு பல கொலைகள், பல சம்பவங்கள், பல பிணங்கள் எரிப்பு, புதைப்பு என்கிற இந்த சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை இனிமேலும் நாம் செய்ய முடியாது என்பதற்காக, என்றைக்காக இருந்தாலும் நம்மளையும் இது போன்று கொன்று விடுவார்கள் என்பதற்காக கர்மஸ்தலா, அப்படி தானே, கர்மஸ்தலான்னு கூட வச்சுக்கலாம், அந்த கர்மஸ்தலாவில் இருந்து அவர் வெளியேறி உத்தரப்பிரதேசம் பகுதிகளில் போய் வாழ்ந்ததாக மகாராஷ்டிரா பகுதிகளில் அவர் தான் சொன்னார். அன்றைக்கி நம்மள எல்லாத்தையும் பக்காவாக நம்பிட்டோம். அவர் ஒரு மண்டை ஓடு, கை எலும்புகள், கால் எலும்புகள் இப்படி வரும்போது கூட உண்மையாக இருக்கும் என்பதற்காக மஞ்சுநாதா என்கிற வழக்கறிஞரின் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் தாக்கல் செய்து இதை வெளியில் கொண்டு வரணும், இது சும்மா விடக்கூடாது என்கிற அடிப்படையில் வழக்கறிஞர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு வெளியில் கொண்டு வரப்பட்டது. சுசதாப்பட்டு என்கிற ஒரு அம்மா, அனன்யாப்பட்டு என்கிற தன்னுடைய மகளை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு 6 பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை வைத்தியசாலைன்னு ஒன்று அங்கே கர்மஸ்தலாவுக்கும் பக்கத்தில் இருக்குது, அந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் போயிருந்தோம், எங்கள் உடம்புல நிவாரண வலிக்காக நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் ஒரு இடத்துல பேருந்துக்காக காத்திருக்கும்போது பேருந்து வரல, அந்த நேரத்தில் ஒரு மாணவி இது வழியாக மிதிவண்டியில் போனால், அப்போ உங்கள் மாமனார் ஏதோ சொல்லிட்டு போனார், அவங்க மாமனாராக என்னென்னு எங்களுக்கு தெரியாது, ஒரு ஆம்பளை ஆளு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரவுடிகள் மாதிரி ஒரு 6-7 பேர் எங்கள்கிட்ட என்ன இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறீங்க, யார் நீங்கள் என்னெல்லாம் விசாரித்தாங்க. நாங்கள் சொன்னோம் இயற்கை வைத்தியசாலைக்கு போனோம். அந்த 6 பேருமே சுசன்யாப்பட்ட இந்த 4-5 குண்டந்தடியர்கள் இழுத்து கொண்டு செல்வதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வாக்குமூலம் சொன்னாங்க. அந்த 6 பேரும் பல்ட்டி. சுசதாப்பட்டு அனன்யாப்பட்டு பெற்கவே இல்லை, அது என்னுடைய குழந்தையே இல்லை, அப்படி ஒரு குழந்தையே எனக்கு இல்லை, நான் என்னுடைய தாத்தாவுடைய இடத்த அபகரித்தாங்க, அதை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் வெளிக்கிளப்பினேன், ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு போகும்னு நான் யோசிக்கவே இல்லை, நினைக்கவும் இல்லை அப்படின்னு சுசாதாப்பட்டு ஒரு கதையை இப்போ அவிழ்த்து விடுறாங்க. முதன்மை சாட்சியாக இருந்த சின்னையா தமிழர், நம்ம தான் ஏற்கனவே அவர் பேரை ஒரு முதல் காணொலியிலேருந்தே நம்ம பேசிக்கிட்டு வரோம். அவர் பேர் நிச்சயமாக லீமா விசில்பவர் அல்ல, அவர் சின்னையா, அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிற ரீதியில் நம்ம சொல்லிட்டு வந்தோம். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது எல்லாமே பொய், நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும். அவர் காட்டிய 13 இடங்களை நோண்டினார்கள். சில இடங்களில் புத்தக பை வந்தது, சில இடங்களில் ஜேலை ஜாக்கெட்டுகள் வந்தது, சில இடங்களில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக கூட செய்திகள் வெளியிடப்பட்டது. ஆனால் அவர் சொன்ன 13வது பாயிண்ட்டை நோண்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல 7 அடி உயரத்திற்கு மண்ணெல்லாம் கொட்டப்பட்டிருக்கு,
அதற்கு மேலே செடி கொடிகள் மரங்கள்லாம் தலை தோங்கி இருக்குது. ஏன்னா 15 வருஷம் ஆச்சு. அப்போ இது வந்து ஒரு 8 அடி பள்ளத்தை நோண்டி அதுக்கு கீழே ஒரு 6 அடியை நோண்டினா தான் இந்த பிணங்கள் இருக்கிற இடம் தெரியும். அதனால் இது தேவையில்லாத நேர விரைய செலவும் கூட. ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா செலவழிக்கப்பட்டிருக்கு இதுவரை இந்த விசாரணைக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், புதிய நவீன ரேடார் ட்ரோன் மூலமாக இணைக்கப்பட்டு இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து எலும்புக்கூடுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இறக்கி விட்டாங்க. இறக்குற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கே இருக்கிற ஒரு முன்னணி பொறுப்பாளரும் காங்கிரஸுடைய மிக மூத்த தலைவர் ஒருவரும் இந்த ஒரு பேரணியை தர்மசாலாவை மீட்டெடுப்போம் என்கிற பேரணியை கட்டமைக்கிறாங்க. கட்டமைச்சு மிக பிரமாண்டமான பேரணி. எப்போ அந்த 13வது பாயிண்ட்டை நோண்டுவதற்கு முன்னால் திசை திருப்புகிற முயற்சியை அவங்க செஞ்சாங்க. இப்போ இதில் ஒரு அரசியல் பதிந்திருக்கு என்னவென்றால், காங்கிரஸ் கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. சித்தராமையா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சிவகுமார். இப்போ 2 பேருக்கும் அதிகார போட்டி. சிவகுமார் வந்து தர்மசாலாவுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து BL சந்தோஷ் தெரியும் தானே உங்களுக்கு, காங்கிரஸ் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவரும் கூட. அவர் தான் நம்ம அண்ணாமலையினுடைய பெரியப்பா மாதிரி. அவர் தான் வளர்த்தெடுத்தது. பெரியப்பா மாதிரினா அவர் தான் பாஜகவுக்கு அவரை கொண்டு வந்தது. அவரை வளர்த்தெடுத்ததே அந்த BL சந்தோஷ் தான். இப்போ அந்த BL சந்தோஷுக்கும் சிவகுமாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, நெருங்கிய உறவு இருக்குது. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், சித்தராமையா வந்து ஆல்ரெடி சமூக நீதி பேசக்கூடியவர், பெரியாரிஸ்ட், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே சிவகுமார் வந்து முழுக்க அவர் வந்து கவுடா சமூகத்தை சார்ந்தவர். இப்போ 2 பேருக்கும் அதிகார போட்டி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால சிவகுமார் முதலமைச்சர் என்ன செய்கிறார், துணை முதலமைச்சர் கோயிலை காப்பாற்றி ஆகணும், கோயிலுக்குள்ள களங்கத்தை தொடச்சாகணும். ஏன்னா தர்மஸ்தலாவில் இயங்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகம் தனியாக பல்கலைக்கழகங்கள், கடைகள், மிகப்பெரிய பங்களாக்கள், விடுதிகள், அது மட்டும் இல்லை, அதுக்கென்றே ஒரு பிரதமர், அதுக்கென்றே ஒரு முதலமைச்சர், அதுக்கென்று அமைச்சர்கள்லாம் வேலை செய்கிறாங்க உள்ள ஒரு கோயிலுக்கு. அப்போ அது பல லட்சம் கோடிகள் வருமானம் ஈட்டக்கூடிய திருத்தலமாக. ஏன்னா காரணம்னா, இப்போ அது வந்து செயின் சமூகம் சார்ந்தவர்கள் அந்த கோயிலை இப்போ தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. அது ஏன்னா சிவன் திருத்தலம். நீங்கள் கர்நாடகாவை பொறுத்தவரை கவுடா சமூகம் தர்மஸ்தலாவை கைப்பற்றி இருக்கிறது, லிங்காயத்தர் சமூகம் மாதேஸ்வரம் மலையை கைப்பற்றியிருக்கு. இதுதான் இங்கே நடக்கிறது. மாதேஸ்வரம் மலை திருத்தலம் கர்நாடக அரசுக்கு சொந்தமானது, தர்மஸ்தலா தனிப்பட்ட வீரேந்திர ஹெக்டேக்கு சொந்தமானது. அதனால தான் நான் சொல்கிறேன், அங்கே தனி முதலமைச்சர், தனி பிரதமர், தனி அமைச்சர் பெருமக்கள், இலாக்காக்களே வேறு. பல லட்சம் கோடிகள் அங்கே கொள்ளையடிக்கப்படுகிறது. வனங்களை அழித்து கடவுளின் இடங்கள் என்று சேர்த்துட்டாங்க நிறைய. ஹேமாவதி நதிக்கரையில் நிறைய பிணங்களை வந்து புதைச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பிணங்களே ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சின்னையா தமிழர் வந்து புரளுகிறார் என்றால் இங்கே தான் அரசியல் பதிந்து கிடக்கிறது. சிவகுமார் வந்து துணை முதலமைச்சர் வீரேந்திர ஹெக்டேக்கும் நெருக்கமான பழக்கத்தில் இருப்பதால் கோயிலை காப்பாற்றுவதற்கான அனைத்து அரசியல் முயற்சிகளும் நீங்கள் கேட்டீங்க. அந்த கிராம மக்களே வந்து சின்னையாவிற்கு எதிராக இருக்கிறார். சின்னையா பிறந்தக்கிறான், அவன் வந்து பணத்தாசை பிடிச்சவன். யாருக்கு தான் பண ஆசை இல்லை? சொல்லக்கூடியவர்களுக்கு பணமே தேவையில்லாமல் வாழ்ந்துட முடியுமா? சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே பிரச்சனை. நெருக்கடிகள் எல்லா பக்கமும். இந்த வழக்கை ஊற்றி மூடிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதான். தர்மஸ்தலா கர்மஸ்தலா என்று பேசிக்கொண்டிருந்த இந்த கண்டண்டை இழுத்து மூடியாச்சு, முடிச்சிட்டாங்க. அதிகார வர்க்கம், ஆளும் அதிகார வர்க்கங்கள், அரசு சார்ந்த பெருமக்கள் இன்றைக்கு தர்மஸ்தலா மேட்டரை அதை சுசாதாப்பட்டே பில்ட் அடிச்சிட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு மகளே இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு கோயில் கட்டினீங்க? அப்புறம் இதுக்கு சுசாதாப்பட்டு வந்து அனன்யாப்பட்டு செல்லும் கிராமத்திற்கு இதுதான் வழி நீ ஏன் பேசுனீங்க? அப்போ எல்லாமே பொய்யா? நீங்கள் நடிச்சிங்களா? அப்போ ஏன் சுசாதாப்பட்டை இதுவரை கைது பண்ணலை? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இவரை கைது பண்ணிட்டீங்க, சுசாதாப்பட்டு சாட்சிகள் சொன்னவர்கள் எல்லாம் கைது பண்ணணும்ல. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து சின்னையாவை கைது பண்ணியிருக்கீங்க. ஏன் 2014 குடும்பத்தோடு அந்த ஊரை விட்டு ஓடி போனார்? அது காரணம் என்ன? விசாரிக்கணும்ல. சரி, ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து 2 வருஷம் இருந்தார்? இதை விசாரிக்கணும்ல. அப்போ உள்நோக்கம் ஏதோ கற்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை இதன் மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம்.
ஆக இன்னைக்கு அருணா கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், தெரியுமில்ல உங்களுக்கு? பாஜக ரிபப்ளிக் டிவி. ரிபப்ளிக் டிவி. நான் அந்த டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? ஸ்பெஷல் பிரத்யேக பேட்டியெல்லாம் அந்த ரிபப்ளிக் டிவியில் நான் பேசியிருக்கிறேன். இந்த அருணா கோஸ்வாமியினுடைய ஊடகங்கள், அவருக்கு நிறைய ஊடகங்கள் அங்கே. இப்போ இந்த ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா, தர்மசாலாவை நல்ல விதமாக காட்டுவதற்கு எல்லா முயற்சியும், குறும்படங்கள், ஆவணப்படங்கள், இன்னும் வந்து கிளிப்பிங்ஸ் நிறைய வந்து அவங்க சேனல்களில் போட்டு இப்போ அந்த கோவிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை கர்நாடகாவில் அருணா கோஸ்வாமி செய்கிறாருன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் யாராவது செய்கிறதுன்னு தெரியுமா? புதிய தலைமுறை, பாலிமர், தினமலர். சரி, இந்த 3 பேரும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா, புதிய தலைமுறையுடைய ஓனர் யார்? பச்சைமுத்தி எங்கே கூட்டணியில் இருக்கிறாரு? பிஜேபியில் கூட்டணியில் இருக்கார். பாலிமர் ஆல்ரெடி அது ஒரு சாதிய தொலைக்காட்சி, அவங்களும் பிஜேபிக்கு. இல்லை, அது ஒரு ஊடகம் தானே, அதுக்கு இந்த மாதிரி யாரும் ஓனர் அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்குது. நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அது யாருடைய தொலைக்காட்சி எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவங்க யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு தெரியும். தினமலர் யாரோட பத்திரிக்கை? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த தமிழ்நாட்டிலேருந்து யாரும் பேசிடக்கூடாது. யார் பேசினா அதை டல் பண்ணணும், டம்மி பண்ணணும். அதுக்கு இந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவாக இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்று காலையில் 5 மணிக்கு வந்து சின்னையாவை கைது பண்ணீங்க, 11 மணிக்கு ஆசர்படுத்தி பெல்தங்காடி நீதிமன்றத்தில் ஆசர்படுத்தி சிறைக்கு கொண்டு போயிட்டீங்க. இப்போ சின்னையாவை வந்து கஸ்டடியில் எடுக்கணும்ல, விசாரிக்கணும்ல. எதுக்காக நீ பிரச்சாட்சி ஒரு நாளைக்கு 1 நாள் 3 லட்ச ரூபா செலவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும்ல. பிரணாப் மொஹாண்டிங்கிறவர் தான் இந்த எஸ்சிஐனுடைய டீம், இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய லீடர். ஏற்கனவே ஒரு லீடரை போட்டாங்க, அவர் பயந்துட்டு ஓடிட்டார். அங்கே நீதியரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா, அங்கே படித்தவர், எங்கே தர்மசாலாவிலேயே படித்து நீதியரசராக வந்தவர். வேணுமேனு தான் அவரை போட்டிருந்தாங்க இங்கே, இந்த மாதிரி வரும் போட்டு. அவர் என்ன ஒரு தீர்ப்பை சொன்னார்னா, ஊடகங்கள் மற்றும் எந்த விதமான அச்சு இயந்திரங்களோ தர்மசாலாவை பற்றி பேசினால் தண்டனைன்னு சொன்னார். அவரையும் தூக்கி அடித்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னாங்க, முழுக்க இந்த வழக்கை ஊற்றி மூடியாச்சு. 99.9% ஊற்றி மூடிட்டாங்க. ஏன்னா இப்போ எஸ்ஐடி டீமே வந்து இந்த விசாரணையில் பின்வாங்குது, நிறைய பின்வாங்கிட்டாங்க. இதுக்கு பின்னணியில் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் தலையீடு அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மஞ்சுநாதன் அப்படிங்கிற அந்த வழக்கறிஞரையும் கைது பண்ணிட்டாங்க. இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இவருக்கு எல்லா வகையிலையும் கொண்டு போகணும், அவர் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவரையும் சேர்த்து இவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. ராசுன்னு ஒரு நண்பர், யாருக்கு? சின்னையாவுக்கு. இப்போ அவர்கிட்ட என்ன பேச வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அவன் ஏற்கனவே வந்து ஒரு பணம் பைத்தியம், அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் வந்து கிரிமினல் வேறு, அவன் எல்லா வேலையும் செய்வான். இந்த விஷயத்தையும் அவன் அந்த மாதிரி கிரிமினலாக அவன் கிளப்பி விட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது பின்னால் ஒரு டீம் வேலை செய்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அந்த பின்னாடி உள்ள டீம் யாருன்னு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கிளப்பி விட்டாங்க. அந்த ராஜுங்கிறவரையும் இப்போ அவரையும் கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா அவருக்கும் சில உண்மைகளை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சின்னையா பிதைத்த பணத்தை நாங்கள் பார்த்தோம், எரிச்சதையும் நாங்கள் பார்த்துருக்குறோன்னு தானாமுன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த 6 பேர் பின்வாங்கியிருக்காங்க. அப்போ இதில் என்ன நடக்குது? ஒரே நேரத்தில் ஒரு 3 நாட்களுக்குள்ளே எல்லாருமே பின்வாங்குறாங்கன்னா சில கோடிகள் பரிமாற்றம் நடந்திருக்குமோ, சில பேர் மிரட்டப்பட்டிருப்பார்களோ, இப்படிலாம் நம்மளுக்கு தோணுது இல்லை? எல்லா கோணத்துலையும் யோசிக்க, எல்லா கோணத்துலையுமே. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் இப்போ சின்னையை மட்டும் எப்படி குற்றவாளியாக இருக்க முடியும்? இவர் வந்து இன்றைக்கி முகமுடியை கழட்டிட்டு உருவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, முகமே வெளியே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் யார்? ஏன் அவங்களெல்லாம் இன்னும் பிடிக்கல? ஏன் பொய் சொல்லணும்? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆர்ப்பாட்டம் யார் பேரணி நடந்தாங்கள்ல, அது கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக தானே? அவங்கள யார் நடத்த சொன்னது? புரியுதுங்களா? அதையும் விசாரிக்கணும். காங்கிரஸில் இருக்கிற சில பேர் ஏன் வந்து இந்த கோயிலை ஆதரித்து பேசுகிறாங்க? அவங்களையும் விசாரிக்கணும். சரி, பாஜக ஏன் இதில் தீவிரமாக வந்து இறங்குது? படுகொலை செய்யப்பட்டது பார்ப்பன பெண்கள் 90% என்று சொல்லுகிறார்கள். ஏன் பிஜேபி அதுக்கு எதிராக நிற்கிது? அப்போ என்ன பல கோடிகள்? ஏன்னா இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து தேர்தல் நிதி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். ஒன்று, அவருக்கு ஏன் எம்பி பதவி கொடுத்தாங்க? மிகச்சிறந்த
வந்து ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து எப்படி இளையராஜாவுக்கு மிகச்சிறந்த இசையை கொடுக்குறாரோ அதை போல் அவருக்கு எம்பி பதவி கொடுத்ததை போல் அங்கே நாங்கள் வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறோம். என்ன ஆன்மீகத்தில் அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆக இன்றைக்கு பெல்தங்காடி காவல் நிலையத்திலையும் வந்து தர்மசலா காவல் நிலையத்திலையும் 30 ஆண்டுகளாக பணி செய்த காவல் அதிகாரிகள் யார், ஆர்டிஓ யார், அந்த கிராமத்தில் வேலை செய்த விஓ யார், உள்ளாட்சி எல்லா நிர்வாகத்திலையும் பணி செஞ்சவங்க யார், எல்லாரையும் கூப்பிடுங்களா விசாரணைக்குன்னு எஸ்ஐடி டீம் இப்போ சொல்லுது. இதில் 24 பேர் செத்துருக்குறாங்க பழைய போலீஸ் அதிகாரிகளை. எப்படி விசாரிப்பீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு வலுவான சந்தேகம் என்ன இருக்குன்னா, இப்போ தர்மசாலாவினுடைய விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இருந்தால் சிக்கல் சின்ன சிறைக்கில் வச்சே கரண்டை கடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்ல போகிறாங்க. சுவாதி கொலை வழக்கில் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று நடந்துச்சு தெரியும், ராம்குமார் விஷயத்தில். இப்போ அதே மாதிரி அங்கே நடக்க போகுது. இதுதான் அடுத்து சுசாதாப்பட்ட விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போதே அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சாட்சிகள் யாராக இருப்பா? கூப்பிடுப்பா எல்லாரையும். வாயே பேசக்கூடாது, பிடிச்சி சிறையில் அடைக்க போகிறாங்க. இப்போ கர்மசாலா மீண்டும் தர்மசாலாவாக மாறப்போகுது. இதுதான் விஷயம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்துப்பீங்க. நன்றி சார். நன்றி.